அனைவருக்கும் அன்பு வணக்கம். அன்பார்ந்த ஆன்மீக நெஞ்சங்களே, இறை நேசர்களே, உலகெங்கும் வாழ்கின்ற பக்த கோடிகளே, உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களோடு கூடிய வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இனி தொடர்ச்சியாக சிறிய சிறிய வீடியோக்கள் வரும். இன்று நாம் பார்க்க போகின்ற சில விஷயங்கள் ஒவ்வொன்றாக சுருக்கமான சில வீடியோக்களை நாம் பார்ப்போம். இல்லங்களில் பிரச்சனை என்ற தலைப்புல இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இல்லங்களில் பிரச்சனை அப்படின்னு பார்க்கும்போது இரண்டு வகைப்படும். ஒன்று நம்மளால் ஏற்படுத்திக் கொள்ளுகின்ற பிரச்சனைகள், இன்னொன்று நமது கிரகங்களினால், நமது ஜாதக கட்டங்களினுடைய கோளாறுகளினால், கிரக பார்வைகள் சரியில்லாதனால் வருகின்ற பிரச்சனைகள். லௌகீக பிரச்சனைகள், ஆன்மீக பிரச்சனைகள். லௌகீக பிரச்சனைகள், இந்த உலகவியல் பிரச்சனைகள் எல்லாம் நம்மளாகவே நாம் உருவாக்கி கொள்வது. ஆன்மீக பிரச்சனைகள் என்பது கிரகங்களினுடைய செயல்பாடுகளினால் வருவது. அப்ப இந்த இரண்டு பிரச்சனைகளுமே மனிதனை ஒரு குடும்பத்தில் வாட்டி வதைக்கக்கூடியது. சரி, ஒவ்வொன்றாக பார்ப்போம். இன்று நாம் பார்க்க போவது இந்த இரண்டு பிரச்சனைகள்ல ஒரு பிரச்சனை தான் பார்க்க போறோம். அதாவது தனி மனிதர்களால் தங்களுக்கு தாங்களே ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய பிரச்சனைகள் என்ன என்பதை இந்த வீடியோல பார்ப்போம். ஒரு மனிதன், ஒரு குடும்பத்தில் உள்ளவன், ஆணோ பெண்ணோ, இரண்டும் சேர்ந்த அந்த குடும்பத்தில் உள்ளவர்களோ, குடும்பத்திலே பிரச்சனைகள் வருகின்றது என்றால் அதற்கு முழுமுதல் காரணம் அவர்களாகவே. காரணம் புரிந்துணர்வின்மை. கணவன் மனைவி இடையே புரிந்துணர்வு இன்மையினால பல விஷயங்கள், பல கஷ்டங்கள், பல அவலங்கள், பல அவமானங்கள் அந்த குடும்பத்திலே ஏற்படுகின்றன. அப்ப இதற்கு முழுமையான காரணம் என்னவென்றால் இருவரும் கலந்துரையாடி முடிவெடுக்காமை, கோபத்துல, அவசரத்துல, டென்ஷன்ல வார்த்தைகளை விடுவது. அந்த ஸ்பாட்ல எப்படியாவது ஒரு ஸ்பார்க் பண்ணணும். எதிர்த்தரப்பை வார்த்தையால் அடிக்கணும். பல வீடியோக்களை சொல்லிருக்கேன். ஒரு வார்த்தை நெருப்புக்கு ஒப்பானது, ஒரு வார்த்தை நீருக்கு ஒப்பானது. நெருப்புக்கு ஒப்பான வார்த்தைகளை கக்கின்ற பொழுது எரிமலை வெடிச்சா எப்படி இருக்கும், அது மாதிரி தான் மனதனுடைய இயல்புகளும். ஆகவே வாழ்க்கையில், மன வாழ்க்கையில், குடும்ப வாழ்க்கையில் கணவன் மனைவி இடையே அந்த குடும்பத்தில் பிரச்சனைகள் வருகிறது என்றால் புரிந்துணர்வின்மை, வார்த்தைகள் பிரயோகம், ஈகோ, நீயா நானா, யார் பெரியவர் என்ற ஒரு நிலைப்பாடு. இதிலிருந்து நாம் நம்மை காத்து கொள்ள வேண்டும். இதற்குத்தான் இறைவன் மற்ற ஜீவராசிகளிடமிருந்து நம்மை பிரித்து தனித்துவமான சில பண்புகளை கொடுத்திருக்கின்றார். அன்பு, கருணை, நேர்மை, நீதி, தர்மம், பொறுமை, சகிப்புத்தன்மை, பணிவு, இப்படிப்பட்ட இந்த பண்புகளை கொடுத்திருக்கின்றான். இந்த குவாலிட்டிஸ் நம்ம கிட்ட இருக்கும்போது பிரச்சனைகள் இருக்கும். பிரச்சனைகள் வராமல் தக்க வைக்க முடியும். உதாரணத்திற்கு ஆணோ பெண்ணோ, கணவனோ மனைவியோ முதலில் ஒரு வார்த்தையை விட்டு கோபம் அடைகிறார் என்றால் அதற்கு ஏற்ற பண்புகளை நாம் பயன்படுத்த கற்றுக்கொள்ள வேண்டும். பணிவையும், பொறுமையையும், சகிப்புத்தன்மையும், இந்த பண்புகளை நாம் கடைபிடிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அந்த சகிப்புத்தன்மையோடு இருந்தால் சரி, ஏதோ ஒரு கோபத்துல பேசிட்டாங்க அப்படின்ற ஒரு நிலை இருந்தால் அடுத்த கட்டத்துல நீங்க உங்களுக்கு அந்த பணிவும் பொறுமையும் தானாக வரும். ஆகவே இந்த சகிப்புத்தன்மை என்ற இந்த பண்பு பொறுமையையும் பணிவையும் உருவாக்கக்கூடியது. ஆகவே சகிப்புத்தன்மை என்பது இரண்டு பேருக்குமே வேணும். ரெண்டு பேரும் சில குடும்பத்துல வேலை செய்வாங்க, ஒரே நேரத்தில் வீட்டுக்கு வருவாங்க. ஒரு ஆள் மட்டும் அங்கே வீட்டு பணிகளை செய்கின்ற பொழுது பல பிரச்சனைகள் வரும். ஆகவே கணவன் மனைவி இருவருமே இணைந்து அந்த பணிகளை மேற்கொள்ளுகின்ற பொழுது பிரச்சனைகள் குறையும். அப்ப இவ்வாறாக உளவியல் ரீதியாக நமது எண்ண அளவிலே நாம டென்ஷன் ஆகாமல், கோபப்படாமல் நம்மை நாம் காத்து கொள்ள வேண்டும், தற்காத்து கொள்ள வேண்டும். வார்த்தை பிரயோகங்கள் பட்டு பட்டு பட்டுன்னு வார்த்தையை பேசக்கூடாது. கோபம் வந்துச்சுன்னா ஒரு நிமிடம் அப்படியே திசை திரும்பி நாம அந்த இடத்தை விட்டு அகன்று ஒரு 30 செகண்ட் நீங்க திரும்பிட்டீங்கன்னா அந்த கோபம் வராது. ஒரு கொலை சம்பவன் கூட அந்த செகண்ட் ஒரு 1 to 5 செகண்டுக்குள்ளதான் அந்த கொலையை பண்றான். அந்த கோபம்
தலைக்கு ஏறும்போது அந்த நிமிடத்தில் இருந்து அந்த செகண்ட்ல அந்த கணத்துல ஒரு 2 செகண்ட் ஒதுங்கிட்டோம்னா பிரச்சனைகள் தீர்ந்துடும். கணவன் மனைவியிடையே அவ்வளவுதான். இதன் மாதிரி பிரச்சனைகள்னால உங்களுக்கு பல பிரச்சனைகள், இது உங்க குடும்பத்துல மட்டும் கிடையாதுங்க, அக்கம் பக்கத்து வீட்டார்களுக்கு இடையே வருகின்ற பிரச்சனைகள், உரசல்கள், இவற்றிலும் சகிப்புத்தன்மை வேணும். ஒரு சின்ன ஒரு குப்பை கொட்டினா கூட சண்டைக்கு வந்துடும், ஒரு தண்ணி பிடிக்கும் போது சண்டைக்கு வந்துடும். அப்ப இந்த மாதிரியான உணர்வுகள் வரும் பொழுதெல்லாம் அந்த சகிப்புத்தன்மை என்ற அந்த பண்பை நீங்க பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா, நடைமுறைப்படுத்திட்டீங்கன்னா, உங்க வாழ்க்கையில இந்த பிரச்சனைகளே வராது. குழந்தைகளால பிரச்சனை, குழந்தைகள் திடீர்னு ஒரு தவறுகளை செய்யக்கூடியதாக இருக்கும், தெரிந்தோ தெரியாமலோ செய்யும். அப்ப உடனடியாக எமோஷனல் ஆகி அந்த குழந்தைகள் மீது வன்மத்தை கொட்டுவது, அடிப்பது, மனைவி கணவன் அடிக்க முடியாது, கணவன் மனைவி அடிக்க முடியாத சூழ்நிலையில பிள்ளைகள் மீது வந்து அந்த தாக்குதல்களை மேற்கொள்வது. இவ்வாறான பிரச்சனைகளிலிருந்து நீங்கள் தப்பிக்க சகிப்புத்தன்மை என்ற பண்பும் பணிவும் பொறுமையும் நிதானமும் அவசியம். உங்களை நீங்களே மாற்றிக்கொள்ள வேண்டும். ஏன்னா மனிதனே ஒரு மாபெரும் தாயத்து, அவ்வளவு சக்தி இருக்குது. உதாரணத்துக்கு ஒரு தாயத்தை போடுறோம் அப்படின்னா அந்த தாயத்தை போடுறது யாரு? மனிதன். அதற்கான மந்திர உச்சாரணங்களை சொல்வது யாரு? மனிதன். ஆகவே மனிதன் மகத்தான சக்தி வாய்ந்தவன், தாயத்தை விட சக்தி வாய்ந்தவன். அந்த தாயத்துக்கு உருவேற்றி சக்தியை கொடுத்து ஒரு மனிதனுக்கு கொடுத்து அது மனிதனுக்கு பயன்பட்டு அவன் பாதிப்பில்லாமல் இருக்கிறான் என்றால் மனிதனுடைய இயல்புகள், அவனுடைய சக்தியும் ஆற்றலும் என்னவென்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே குடும்பத்தில் பிரச்சனை வருவதற்கு காரணம் நான். எதை காக்கிறோமோ இல்லையோ நாவை காக்க வேண்டும். யாகாவர் ஆயினும் நாகாக்க காவாக்கார், சோகாப்பர் சொல் இழுக்கப்பட்டு. எதை காக்கிறோமோ இல்லையோ நாவை காத்து விட வேண்டும். நாவிலிருந்து வாயிலிருந்து வருகின்ற வார்த்தைகளை நெருப்பு போன்று கக்காமல் நிதானமாக நீரை போன்ற வார்த்தைகளை, இதமான வார்த்தைகளை பேச வேண்டும். கனி இருப்ப காய் கவர்ந்தற்றுன்னு ஒரு வார்த்தை வரும் இல்லையா? கனி இருக்க காயை சாப்பிட்டா எப்படி இருக்கும்? நல்லா இருக்குமா? நல்லா இருக்காது. அப்ப அந்த கனி, அந்த பழத்தை சாப்பிட வேண்டும், காயை சாப்பிடக்கூடாது. அப்ப அதை போன்ற வார்த்தைகள், பழம் போன்ற வார்த்தைகளை நாம் பயன்படுத்த வேண்டும். சரிங்களா? அப்படி இருந்தால்தான் வருபவர்களை நீங்கள் வரவேற்க முடியும், அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களோடு பிரச்சனை இல்லாமல் இருக்க முடியும், சுமூகமான ஒரு வாழ்க்கை வாழ முடியும். வாய்க்கு வந்ததபடி எல்லாம் தீய வார்த்தைகளால பேசி அவங்களை அவமான துன்பப்படுத்திடுறோம். அப்ப என்ன பண்றாங்க? அக்கத்து பக்கத்து வீட்டில் உள்ளவங்க அடுத்த கட்டத்திற்கு போறாங்க, மாந்திரிக விஷயங்களுக்கு போறாங்க. ஒரு செய்வினை செய்வதோ, ஒரு ஏவல் பண்ணுவதோ, அவங்களை கெடுப்பதற்கான பிரச்சனைகளை வந்து வருது. அப்ப இவ்வளவு பிரச்சனைகளையும், ஒருத்தனுக்கு ஒரு செய்வினை வருது, ஒரு ஏவல் வருது, ஒரு பிரச்சனைகள் உருவாக்கி குடிக்கொள்ளுதுன்னா அதற்கு காரணமே அவர்கள் தானே, நம் பேசுகின்ற வார்த்தைகள் தானே. அப்ப அந்த வார்த்தைகளை வந்து நாம் சரிப்படுத்தி நெறிப்படுத்தி முறைப்படுத்தி கொண்டால் எந்த பிரச்சனையும் இருக்காது. ஆகவே அன்பார்ந்த ஆன்மீக நெஞ்சங்களே, எல்லாருக்கும் நான் பொதுவா சொல்லுவது, பொறுமையும் நிதானமும் தேவை. எடுத்த எடுப்புல பட்டாரண வார்த்தைகளை விடுவது அது அழிவை தான் கொடுக்கும். யாருக்கு? உங்களுக்கு. நீங்க மற்றவங்களுக்கு வந்து பேசுறதுனால ஐயோ நம்ம திட்டோன்ற ஒரு மன ஆறுதல் உங்களுக்கு அப்ப கிடைக்கலாம். அழிவு உங்களுக்கு தான். இதனால ஆக்கமே வரப்போறது இல்லை. திடீர்னு வந்து கோபத்துல போயிட்டு கணவன் மனைவி மேல கம்ப்ளைண்ட் பண்றது, மனைவி கணவன் மேல கம்ப்ளைண்ட் பண்றது, பிரச்சனைகள் பண்றது, பஞ்சாயத்து இழுக்கிறது, அந்த அவமானங்கள் எல்லாம் அந்த ஒரு செகண்ட்ல தான் வந்துருது, நீங்களே தேடிக்கொள்வது. ஆகவே இவ்வாறான விஷயங்கள் மனிதர்கள் தாங்களாகவே தங்களுக்குள்ள தேடிக்கொண்ட பிரச்சனைகளால தான் குடும்பத்துல பிரச்சனைகள் விளைகிறது. ஆகவே உளவியல் ரீதியாக நீங்கள் ஒவ்வொருவரும் சுய சிந்தனையோடு, தெய்வீக பக்தியோடு, ஆத்ம சிந்தனையோடு நீங்கள் இருந்தால் நிச்சயமாக இதிலிருந்து தப்பித்துக் கொள்ள முடியும். அதுதான் தெய்வங்களை வழிபடுகின்ற பொழுது, குலதெய்வங்களை வழிபடுகின்ற பொழுது அந்த வழிபாட்டு முறையானது உங்களை சாந்தப்படுத்தும். வழிபாடு என்பது என்ன? அமைதியையும் பொறுமையையும் நிதானத்தையும் சகிப்புத்தன்மையையும் நமக்கு கொடுக்கக்கூடியதுதான் ஆத்மீக வழிபாடுகள். அது எந்த மதமாக இருந்தாலும் சரி. ஆகவே அன்பார்ந்த ஆன்மீக இதயங்களே, உங்கள் இதயங்கள் தூய்மையானதாக இருக்க வேண்டும். உள்ளம் பெருங்கோவில் ஊனுடம் பாளையம், வல்லர் பிரானார்க்கு வாய்த்தது சிவன் கோவில், தெல்ல தெளிந்தார்க்கு சீவன் சிவலிங்கம், கள்ள புழைந்தும் காணா மணி விளக்கே. உள்ளந்தாங்க பெரும் கோயில், இந்த ஊண்டம் தான் ஆலயம். நம்ம கிட்ட இருக்கிற உயிர் தாங்க சீவன், சிவலிங்கம். சிவன் என்று சொல்லக்கூடிய அந்த சக்தி வாய்ந்தது வந்து நம்முடைய உயிர் தான். ஆகவே நமது உடம்பு தான் ஆலயமாக இருக்கின்ற பொழுது இந்த ஆலயத்தை சுத்திகரித்து வைக்க வேண்டும். தூய்மையா இருக்கணும். உடம்புக்கு குளிக்கிறோம்,
மனசுக்கு, சிந்தனைகளுக்கு, செயல்களுக்கு நாம சுத்தப்படுத்துறோமா? இல்ல. ஆகவே நாம் நமது உடலை தூய்மைப்படுத்துவது போன்று நமது ஆத்மாவையும் தூய்மைப்படுத்தி விட்டால் நமக்கு பிரச்சனைகள் குறையும். ஆகவே இதனை உணர்ந்து நாம் நடந்து கொண்டால் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில நிறைய மாற்றங்களை நீங்கள் சந்திப்பீங்க. மகிழ்ச்சியும் மன அமைதியும் குடிக்கொள்ளும். ஆகவே குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகளுக்கு நீங்களே காரணமாக இருக்கிறீர்கள். ஒவ்வொரு தனி மனிதரும் காரணமாக இருக்கிறீர்கள். அதிலிருந்து தெய்வ சிந்தனையோடு, தெய்வ பக்தியோடு, தெய்வீக வசனங்களை படிப்பதோடு, அதாவது பகவத்கீதை, குரான், பைபிள் போன்ற புனித நூல்களை படிக்கின்ற பொழுது அற்புதமான வாய்ப்புகள் வரும். ஆகவே ஒவ்வொரு மனிதனும் சிறந்த மனிதனாக வாழ்வதற்காகத்தான் அவதாரங்கள் புனித நூல்களை வழங்கியிருக்கிறார்கள். இப்ப இந்து தர்மத்திலே பகவத்கீதை நமக்கு வழங்கப்பட்டிருக்குது. அதே போன்று கிறிஸ்தவர்களுக்கு பைபிள் வழங்கப்பட்டிருக்கிறது. அதே இஸ்லாமியர்களுக்கு குரான் வழங்கப்பட்டிருக்கிறது. புத்தர்களுக்கு தம்மபத என்ற ஒரு நூல் வழங்கப்பட்டிருக்கிறது. உலகெங்கும் வாழுகின்ற இந்த பகாய்களுக்கு கிதாபி அக்தாஸ் என்ற ஒரு நூல் வழங்கப்பட்டிருக்குது. ஆகவே எல்லா மதங்களுக்கும் இன்றைக்கு லேட்டஸ்டா அந்த பகாய் மதம் உட்பட எல்லா மேஜரா இருக்கின்ற 9 மதங்களுக்கும் புனித நூல்கள் வழங்கப்பட்டிருக்கின்றன. அந்த புனித நூல்களின்படி வாழ ஆரம்பிச்சா போதுங்க. படிக்கணும். படித்தால் நாம் நல்லபடி வாழலாம். எல்லாமே இன்னைக்கு மொபைல்ல வந்துருச்சு. அந்த வசனங்களை டென்ஷன் ஆகும் போது அந்த வசனங்கள்ல ஒரே ஒரு லைன்ஸை நீங்க படிச்சிட்டீங்கன்னா, அதை பற்றி தியானம் பண்ணிட்டீங்கன்னா எல்லா பிரச்சனைகளும் மாற்றம் வரும். ஆகவே ஒவ்வொரு தனி மனிதனும் உங்களை நீங்களாக மாற்றிக்கொண்டு உங்கள் குடும்ப பிரச்சனைகளிலிருந்து நீங்கள் விடுபட்டு நீங்கள் வளமோடு நலமோடு வாழ வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் ஆன்மீக ரீதியா வருகின்ற, கிரகங்களினுடைய ரீதியா வருகின்ற குடும்பத்தில் வரப்போகின்ற பிரச்சனைகளையும் அதை தீர்ப்பதற்கான வழிமுறைகளையும் சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.